நம்ம கமெண்ட்ஸில் நிறைய பேர் ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. அதாவது காலையில் மார்னிங் சன்ரைஸ் அப்போது நான் வாக்கிங் போகிறேன், பட் ஸ்டில் ஐ எம் வைட்டமின் டெஃபிஷியன்ட். ஸோ இஸ் இட் ட்ரூ அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அந்த கொஷினுக்கான ஆன்சர் தான் இந்த வீடியோ. பொதுவாக நம்ம அந்த கேள்விக்கு போகிறதுக்கு முன்னாடி விட்டமின் டியை பற்றி ஒரு சின்ன ஒரு ஃபேக்டை சொல்லிடுறேன். விட்டமின் டி இஸ் அ விட்டமின் தட் இஸ் செக்ரிட்டட் பை யுவர் ஓன் பாடி. உங்கள் உடலே விட்டமின் டியை சுரக்குது. மிச்ச விட்டமின் மாதிரி நீங்கள் சப்ஸ்டன்ஸை எடுக்கணும்னு அவசியம் இல்லை. உங்கள் ஸ்கின்னு கீழே இருக்கிற கொலஸ்ட்ரால் லேயர் தான் சன்லைட் படும்போது விட்டமின் டியாக கன்வெர்ட் ஆகுது. ஸோ இந்த சன்லைட்டுன்னு நம்ம சொல்லும்போது தெர் இஸ் ஒன் பர்டிகுலர் வேவ் லென்த் யூவிபி. இந்த யூவிபி ரேடியேஷன் மட்டும்தான் உங்கள் கொலஸ்ட்ராலை விட்டமின் டியை கன்வெர்ட் பண்ண முடியும். ஸோ ஏர்த்தோட சர்ஃபேஸை விட்டு சன் டான்ஜென்ஷியலாக, அதாவது ஏர்லி மார்னிங் லேட் ஈவினிங் அந்த மாதிரி பொசிஷனில் இருக்கும்போது நமக்கு யூவிபி கிடைக்கிறதில்ல, யூவிஏ தான் கிடைக்கிது. பட் அட் தி சேம் டைம் நம்ம ஏர்த்தோட நேராக ஸ்ட்ரெயிட்டாக மேலே இருக்கும்போது சன், அந்த டைமில் மட்டும்தான் நமக்கு யூவிபி ரேடியேஷன் கிடைக்கிது. விச் மீன்ஸ் டெக்னிக்கலி 11 மணிலேருந்து 2 மணி வரைக்கும் அந்த படுற வெயில் மட்டும்தான் யூவிபி ரேடியேஷன் கொடுக்க முடியும். ஸோ இந்த யூவிபி ரேடியேஷன் மட்டும்தான் உங்கள் ஸ்கின்னில் இருக்கிற கொலஸ்ட்ராலை விட்டமின் டியாக கன்வெர்ட் பண்ண முடியும். ஸோ அ ஸ்மால் நோட் ஹியர் இஸ் தட் அங்கே கன்வெர்ட் ஆகிற விட்டமின் டி இஸ் அன் இன்ஆக்டிவ் விட்டமின் டி. அது வந்து லிவர்லையும் கிட்னிலையும் நெக்ஸ்ட்டு ப்ராசஸிங் ஆனால் மட்டும்தான் ஒரு ஆக்டிவ் விட்டமின் டியாக கன்வெர்ட் ஆக முடியும். ஸோ யூ நீட் அ ப்ராப்பர் சன்லைட், கொலஸ்ட்ரால் லேயர் அண்டர் யுவர் ஸ்கின், ப்ராப்பர் ஃபங்க்ஷனிங் லிவர், ப்ராப்பர் ஃபங்க்ஷனிங் கிட்னி. ஸோ இந்த மாதிரி எல்லா சீக்வன்ஸும் ப்ராப்பராக இருந்தால் மட்டும்தான் விட்டமின் டி உங்கள் உடம்பால் உற்பத்தி பண்ண முடியும். So what does this vitamin D do? So vitamin D is an important hormone in your body. நீங்கள் சாப்பிட்ற கால்சியம் வயிற்று பகுதியிலிருந்து போனுக்கு கொண்டு போகிற ஒரு டிரான்ஸ்போர்ட் மீடியம் இஸ் விட்டமின் டி. இட்ஸ் நாட் only for bone, for your muscles, for your heart, even for cancer. Vitamin D is one of the most important hormone and a vitamin. So answer to the question is morning, evening walking is definitely good, no questions. But விட்டமின் டி கன்வெர்ட் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா நாட் ஆஸ் மச் அஸ் தி மிட் டே. அதனால தான் இப்போ நார்த் இந்தியாவில் ஸ்கூல்ஸ்லாம் பார்த்திங்கன்னா மிட் டே ப்ரேயர்னு வச்சுட்டாங்க. முன்னாடி நம்ம ரொட்டீனாக ஸ்கூல் போகும்போது இட் பி அன் ஏர்லி மார்னிங் ப்ரேயர், காலையில் 8 மணிக்கு ஒரு ப்ரேயரில் நிற்போம். பட் நவ் தே ஆர் புஷிங் இட் டு மிட் டே வேர் ஒரு 12 o'clock. ஸோ கிட்ஸ் ஆர் இன் தி ஓப்பன் ஸ்பேஸ் ஃபார் அ ப்ரேயர். ஸோ அட்லீஸ்ட் அந்த டைமில் விட்டமின் டி செக்ரேட் ஆகுது. ஸோ வேறு என்ன ஃபேக்டர்ஸ் வந்து விட்டமின் டியை டிஸ்டர்ப் பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய லொக்கேஷன். இஃப் யூ லிவ் இன் அ சிட்டி வித் அ பொல்யூட்டட் ஏர்னு வச்சுக்கோங்களேன், அங்கே யூவிபி ரேடியேஷன் பெனிட்ரேட் ஆகிறது கஷ்டம். செகண்ட், வாட் ட்ரெஸ் யூ வியர். நம்ம பொதுவாக போடுற ஷர்ட் பேண்ட் ஒரு ஃபுல் ஹேண்ட் ஷர்ட்லாம் போட்டிருந்தீங்கன்னா லிட்டரலி only 5% ஆஃப் யுவர் பாடி இஸ் எக்ஸ்போஸ்ட். அது போதுமான அளவு விட்டமின் டியை கன்வெர்ட் பண்ண முடியாது. அட்லீஸ்ட் 25 to 30% ஆஃப் யுவர் பாடி சர்ஃபேஸ் 15 to 20 minutes a day இஸ் குட் இனஃப் டு ப்ரொடியூஸ் யர் நெசசரி விட்டமின் டி. ஸோ இந்த மாதிரி சினாரியோவில் நம்மலாம் இண்டோரில் இருக்கோம், ஹவு டு கெட் இட் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ ஃபோர்ட்டிஃபைட் ஃபுட்ஸ் வருது. யோர் ஆயில்ஸ், யோர் சாக்லேட்ஸ் அண்ட் மோர் ப்ராடக்ட்ஸ் இந்த சூன் வந்து விட்டமின் டி ஃபோர்ட்டிஃபை ஆகிருக்கும். எப்படி உங்கள் சால்ட்டில் வந்து அயோடைஸ் சால்ட்டுன்னு இருக்கோ அதே மாதிரி சர்டன் ஃபுட்ஸ் வில் பி ஃபோர்ட்டிஃபைட் வித் விட்டமின் டி. ஸோ திஸ் இஸ் லாங் டேர்ம் சொல்யூஷன். இன்கேஸ் விட்டமின் டி ரொம்ப கம்மியாக இருந்ததுன்னா இஃப் யூ ஆர் டிஃபிஷியன்ட் யூ கேன் ரீச் அ டாக்டர், யூ கேன் டேக் சப்ளிமெண்ட்ஸ். பட் இஃப் ஹேவ் டு மெயின்டைன்னா நீங்கள் இந்த மாதிரி ஃபோர்ட்டிஃபைட் ஃபுட்ஸ் எடுக்கலாம், sunlight exposure பார்த்துக்கலாம். They are all good enough. Beware, vegetarians are slightly more deficient than the non-vegetarians.